ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமிழை சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றி தனக்கு நேர்ந்த கொடுமையை சுடர்கிட்ட சொல்லி காட்டிகிட்ருக்காங்க. சின்ன வயசில் நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சுடர் அதை கேட்க கேட்க வெற்றி மேலே இன்னமும் சுடருக்கு பாசம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கர்ணா கூட நான் வந்தேன். கர்ணா அதுக்கப்புறம் என்னை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிறான். திங்கிறதுக்கு சோறு போட்டு தங்கிறதுக்கு இடம் கொடுத்து என்னை ஆளாக்கி படிக்க வச்சு இவ்வளோ நாள் வரைக்குமே கூட இருக்கிறது கர்ணா மட்டும்தான். எனக்கு எல்லாமாகவே கர்ணா மட்டும்தான் தெரிகிறான். அதனால தான் இது வரைக்குமே நானும் கர்ணாவும் பிரியாமலே இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே சுடருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது மகேஷோடைய அப்பா உங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரா, உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய மனசுக்காரர் தான் கேப்டன், உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சுடர், நீ வா, நாம் அப்படியே போகலாம், லேட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகளை பேசிகிட்டே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அபி நினைக்கிறாங்க, இப்போல்லாம் சுடர் வெற்றி பொன்னானத்தை பாடாமல் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டா, வெற்றி பேச்சே எடுக்கிறது கிடையாதுன்னு. ஆனால் சுடருக்கு மட்டும்தான் தெரியும் அபிகிட்ட சொல்லாமையே வெற்றி கூட சுடர் தினமும் பேசிகிட்டு இருக்கான்னு. அதனால் மட்டும்தான் சுடர் வெற்றி பேச்சே எடுக்கிறது கிடையாது. அவங்கள மிஸ் பண்ணாதானே வெற்றின்னு வெற்றி கேப்டன் அங்கிள்னு அவர் பெரிய சொல்ல முடியும். சுடர் தான் அவங்கள ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறதே கிடையாது. அவர் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சுடருக்கு எப்படி கேப்டனோட ஞாபகம் வரும்? வெற்றியோடைய ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதானே. ஆனால் அபி தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் தான் பொண்ணு தன்னை ஏமாற்றிட்டாங்கன்ற வலியும் வேதனையும் அபியோடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிய போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வெற்றி தானே தெரிஞ்சால் அபிக்கு இன்னும் வெற்றி மேலே கோபம் அதிகமாக தான் ஆகும். இல்லை சுடர் மேலே கோவப்பட போகிறாங்களா என்னன்னு கூட தெரியல. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு அங்கே கல்யாணத்துக்காக தேதி பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போது எல்லாருமே துணி எடுக்க பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு மகேஷ்க்கு ஸ்கூல் லீவு தான், எல்லாருமே போய் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு ஸ்வேதா அவங்களுடைய அம்மா கர்ணா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஸ்கூல் விட்டு அப்போது மகேஷ் அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போது ஜாலியாக பர்ச்சேஸ்க்கு போக போகிறோமா அப்படின்னு. ஆமாம், நாளைக்கு எல்லாருமே துணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஆசையாக சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் இப்போது விஜயும் வராரு, ஸ்வேதாவும் வராங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு துணி எடுக்க எல்லாரும் போகிறோம், என்ன வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே தள்ளி வச்சுடுங்க அப்படின்னு கர்ணா மற்றவங்க எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேமிலி மொத்தமே எடுக்கணும் அப்படின்னு ட்ரெஸ்லாம் சீக்கிரமாக எடுத்தால் தானே எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சரி இன்னும் முடிவு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, முகூர்த்த புடவை, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை இதெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக தான் நாளைக்கு போக போகிறோம் அப்படின்றாங்க. அடுத்து போயிட்டு அவங்க பார்வதி ஃபோட்டோ முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, உன் தங்கச்சி ஸ்வேதா புருஷனோட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறதுக்காக நீ தான் அனுமதிக்கணும். நீ இருந்த இடத்துல மகேஷ்க்கு அம்மாவா ஸ்வேதா வரப்போகிறா, நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம், எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடு, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு அங்கே போய் வேண்டிக்கிறாங்க. அப்போது மேலேருந்து பூ வழக்கம் போல் கீழே விழுகுது. அப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அது திரும்பவும் கீழே விழுந்து விளக்குறது அஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பூ விழுந்த உடனே அதை அவங்க ஆசீர்வாதமாக நினச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. பூ விழுகலாம், தப்பு கிடையாது, நல்லதுக்கும் விழுகலாம், ஆனால் கெட்டதுக்கும் விழுகலாம் இல்லைங்களா. கீழே விழுந்து விளக்கணையிடுது அபிஷேகணும். அதே மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அது நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக அது விழுக்கும்போது ஏன்னா அதை நம்ம நல்ல விதமாக எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அதை அவங்க பிடிச்சிட்றாங்க. அப்போது அதை பிடிச்சிக்கிட்டு, பாத்தியா பார்வதியை ஆசீர்வாதம் பண்ணிட்டா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே பார்வதி, நீ எனக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்காக நீ ஒரு விஷயம் செஞ்சாலையும் அதை என் அத்தை அதான் உன் அம்மா எப்படி நல்ல விதமாக மாற்றுறாங்க பாத்தியா. அன்னைக்கு வேணா நீ பூவை தள்ளி கீழே விலக வச்சு விளக்கு அணிய வச்சு இதை அபசகுணமாக காட்டியிருக்கலாம். நீ எதுக்காக அப்படி பண்ணுறது எனக்கு கூட நல்லா தெரியும். ஆனால் நீ என்ன பண்ணாலும் சரி பார்வதி, நீ உயிரோடு இருக்கும்போதே உன்னால் எதுவும் செய்ய முடியல. நீ இப்போ செத்து போனதுக்கப்புறமா ஆவியாக இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனாலையும் என்ன ஆகிட போகுது, எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி உன் கண் முன்னாடியுமே வாழ்ந்து தான் காட்டுவேன். ஸ்வேதாவை நான் நினச்ச மாதிரி அடைஞ்சி நம்ம பையன் மகேஷ் கேட்குறானே, தம்பி பாப்பாவோ இல்லை தங்கச்சி பாப்பாவோ வேணும்னு உன் கண் முன்னாடியே ஸ்வேதாவோ உண்டாக்கி அவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்குற. மகேஷும் அந்த குழந்தை கூட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுவான், நான் அவ கூட சேர்ந்து வாழ்வேன், அதை நீ பார்க்க தானே போகிற, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸ்வேதா, அதாவது பார்வதி அப்படின்றாங்க.
இதை பார்வதியால் தாங்கிக்கவே முடியல. வேகமாக அங்கே அந்த இடத்துல காற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. மழை வர மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து அவங்க வேலையை பார்க்க பெருசாக கண்டுக்காமல் போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து துணி எடுக்க போகணும் அப்படின்னு புலிக்குட்டியும் வெற்றியும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வெற்றி, அன்னைக்கு பூ விழுந்து விளக்கணிடுச்சு, ஆனால் இன்னைக்கு பூ விழுக பார்த்துச்சு. அம்மா அதை நல்ல வெள்ளத்தில் பிடிச்சதுனால கீழே விழுகாமல் போயிடுச்சு. இல்லைன்னா அது இன்றைக்கும் கீழே விழுந்திருக்குமே. இது நம்ம நல்லது கெடுக்கிறதா கெட்டது கெடுத்துக்கிறதா அப்படின்றாங்க. டே புலி, இதை பற்றிலாம் எனக்கு என்னடா தெரியும், நான் நாளைக்கு துணி எடுக்க போகிற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னும். என்னடா என்ன எதுக்கு எல்லோரும் போய் துணி எடுக்க போகிறோம் அவ்வளோதானே, எல்லாருக்கும் எடுக்க போகிறாங்க எப்படியுமே அப்படின்ட்டாங்க. எப்படியும் கல்யாணன்றதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமாக எடுத்து தான் கருணா ரொம்ப பெருசெல்லாம் பண்ணாமல் ஸோ வீட்டுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து எல்லாத்தையும் செய்ய போகிறான். ஆனால் சுடருக்கு ட்ரெஸ் எடுத்தே ஆகணும்டா. சுடர் எப்படியாச்சும் அந்த கல்யாணத்துக்கு வரணும், சுடர் சந்தோஷமாக இருக்கணும், சுடர் கூட சேர்ந்து நான் ஃபோட்டோலாம் எடுக்கணும்டா, எனக்கு ஆசையாக இருக்குது. நாளைக்கு துணி கடையில் நான் சுடருக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கேன்டா புலி அப்படின்றாங்க. டே எல்லாருமே இருப்போம்டா, எப்படிடா அப்படின்னும். தனியாக வாச்சு எப்படியாச்சும் எடுத்து தான்டா ஆகணும்னு சுடருக்காகவும் ட்ரெஸ் எடுக்கணும்னு வெற்றி யோசிக்கிறாரு. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்கே மறுநாள் காலையில் வந்து ஸ்கூல் லீவு தானே, வீட்டில் பயங்கரமாக ஜாலியாக சுடர் விளையாடிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அபியுமே அவங்க கூட விளையாடிட்டுருக்காங்க. சுடருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ அவங்க மட்டும்தானே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பிரபாகரனுக்கு கால் பண்ணுறாங்க. அபி வந்துட்டு கால் பண்ணி, சார் வந்து ஏதாச்சும் மாணிக்கத்தை கண்டுபிடிக்க வழி கிடச்சிச்சா, ஸ்வேதாவுக்கு வேறு கல்யாணம் சீக்கிரமாக நடக்க போகுது, பத்திரிக்கையெல்லாம் கூட அடிச்சாச்சுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தடுத்து நல்லதை நடக்கிறதுக்குள்ளே இதை தடுத்தாகணும், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, ஸ்வேதா வாழ்க்கை பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. புரியுது அபி, நானும் கேள்விப்பட்டேன், ஆனால் என்னாலையும் எதுவும் பண்ண முடியல. அந்த மாணிக்கம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவன் எங்கேயோ தலைமறைவாக அப்ஸ்கண்ட் ஆகிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கணும், எங்கே போயிருக்கான் என்ன எதுன்னு விசாரிக்கணும். அவங்ககிட்ட கர்ணாவோட பணம் இல்லைகளாக இருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு நிறைய செய்கிறான், அவன் கண்டுபிடிக்க முடிய மாட்டேனுது அப்படின்றாங்க. என்ன சார் இது, கடவுள் சோதனைக்கு மேலே சோதனையாக கொடுத்துட்ருக்கான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அபி சொல்கிறாங்க. புரியுது அபி, பார்க்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் அண்ணா அண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் பேசிக்கும் போது தான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் சுடர் இருக்கால, மகேஷ் கூட பழகிறதுனால வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் மகேஷ் சொல்கிறான் போல இருக்குது. இங்கே சுடரும் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி அபி அப்படின்றாங்க. சரிங்க சார், ஏதாச்சும் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு அபியும் கால் கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு அவர் அப்படி கால் கட் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு இருந்தவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி நிழலுக்கு வந்து இளநீ குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. கேஸ் விஷயமா நிறைய சிந்தனைகள் பண்ணிவிட்டு இளநீ ஜில்லுன்னு குடிச்சிட்டு வெயிலுக்காக நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த சைடு வெற்றியும் புலிக்குட்டியும் வராங்க. அப்படி அவங்கள பார்த்த உடனே ஹை வெற்றின்னு கை காட்டுறாரு. இங்கே பிரபாகரன் வந்துட்டு, என்னடா இது, உனக்கும் அவருக்கு சுத்தமாகாது, இப்போ அவரை ஹாய் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. டே அவரை பற்றி ஸ்வேதா நல்ல விதமாக, அதாவது ஸ்வேதாவும் நல்ல விதமாக தான் வீட்டில் சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் திவ்யா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், திவ்யாவுமே இவரை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறா, பழகி பார்த்தா எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்கிறா அப்படின்றாங்க. அப்படியாடா, சரி இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்றாங்க. என்ன வழினா வந்து ஒரு மனுஷன் பேசும்போது நாம் எப்படி பேசாமல் போக முடியும், வா போகலாம் அப்படின்றாங்க. நேராக இங்கே வராங்க. ஹை வெற்றி, இளநீ சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னுவோம். அடா இருங்க, ஆனால் 2 இளநீ அப்படின்றாங்க. இளநீ 2 எடுத்துகிட்டு வராங்க. எதுக்கு சார் எங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னுவோம். அடா என்ன நான் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா, நான் ஒன்றும் தரல ப்ரோ, தோ அவர் தான் கொடுத்தாரு குடிங்க அப்படின்றாங்க. என்ன சார் நக்கல் பண்ணுறீங்க பார்த்தீங்களான்னு குடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் ஃபோன் வருது புலிக்குட்டிக்கு. நான் ஃபோன் பேசிட்டு வரேன்டா வெற்றி, நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ காயெல்லாம் எப்படி இருக்குது, ஓகேவா உங்கள் ஹெல்த்து அப்படின்றாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வருது, கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் முழுசா அப்படின்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா வெற்றி, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க, உயிர் கொடுப்பான்னு தோல்ன்றது உண்மைதான். அன்றைக்கி நான் திரும்பவும் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கர்ணாவை நம்புறீங்க, அப்படி இருக்காதீங்க, உங்களுக்கான வாழ்க்கையையும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்றாங்க. சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கான வாழ்க்கையை யோசிக்க போய் தான் ஒரு உயிரை இழந்துட்டு இன்றைக்கி நிற்கிறேன், இதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போது உங்களுக்கு நல்லது செஞ்சார், உங்களை கூடவே வச்சு பார்த்துக்கிட்டாருன்ற ஒரே காரணத்தினால என்ன செஞ்சாலையும் அது தப்போ சரியோ அப்படின்னு இல்லாமல் யோசிக்காமல் இதை வேணாலும் செய்வீங்களா நீங்கள், அதனால் பின்விளைவுகள் நிறைய இருக்குல்ல, அதை யோசிச்சு பார்க்கலையா நீங்கள், அது தப்பாக இருந்தாலையும் நண்பனுக்காக அதை செய்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. இதை பற்றி திவ்யா நிறைய விதமாக நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு. இப்போ கூட நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் வெற்றி, உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நான் எதையுமே தப்பாக சொல்லலை. ஸ்வேதாவுக்கும் கர்ணாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு கூட கேள்விப்பட்டேன், பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சுமே அப்படின்னும். ஆமாம் இன்னைக்கு
பர்ச்சேஸ்க்காக கூட போக போகிறோம், முகூர்த்த புடவெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஓ அந்தளவுக்கு ஆகிடுச்சா, ரொம்ப வேகமாக கல்யாண வேலை நடக்குது போல இருக்குது. முதல்ல ஒத்துக்காத இந்த ஸ்வேதா அடுத்து எப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, மகேஷ்காக தான் அப்படின்றாங்க. ஓ புரியுது, இருந்தாலையும் ஏன் அப்படி இருக்கணும், நான் கூட விசாரித்து பார்த்தேன், ஸ்வேதாவுக்கு நிறைய வரன் வந்துச்சாமே, அதெல்லாம் நான் தட்டி கழிச்சிச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா தானே நின்ற மாதிரியே தெரியல, யாரோ பிளான் பண்ணி ஸ்வேதாவோட கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே வெற்றி இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் வெற்றி, இப்போது அந்த வாழ்க்கை மட்டும் அந்த வந்த வரன்கள்லாம் ஸ்வேதாவை பார்க்க வந்திருந்தா அட்லீஸ்ட் 10 சம்மந்தத்தில் ஒன்றாச்சும் ஸ்வேதாவுக்கு அமைஞ்சிருக்கணும். 10மே நடக்காமல் போயிருக்கு, ஏதோ ஒரு ரீசன் ஆனன்னா எப்படி, ஏதாச்சும் கொத்தங்கோரா இருந்தால் கூட சம்மந்தம் அமையாமல் போகலாம். ஆனால் ஸ்வேதாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, குழந்தைக்காக மட்டுமே மகேஷ்காக மட்டுமே வாழ்கிறாங்க. சரிதான், அதையும் ஏற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பேர் ரெடியாக இருந்திருப்பாங்க. யூஸ்வலி அவங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க வந்ததாகவும் என்ன எதுன்னு பேசலான்னு வந்த மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அப்படி இருக்கிறப்போ எப்படி எல்லாம் சம்மந்தமே நின்றுருக்குது, யாரோ சதி பண்ணி ஸ்வேதாவுக்கு இந்த கல்யாணம் அமையக்கூடாதுன்றதுக்காகவே நின்று இருக்காங்க. கர்ணாவும் ஏன் ஸ்வேதாவுக்கு பொண்ணு பார்க்கக்கூடாது, அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்து ஸ்வேதாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ வச்சிருக்கலாம்ல. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காமல் எதுக்காக அவங்க அத்தை சொன்னாங்கன்ற ஒரே காரணத்தினால ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. கர்ணாவுக்கு வேணால் எல்லாமே மகேஷ்னால தள்ளி போயிருக்கலாம், ஆனால் எப்படி ஸ்வேதாவுக்குமே ஒன்றும் புரியல, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லவும் இதை பற்றி புலிக்குட்டியும் அதாவது வெற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் காசு கொடுத்துட்றேன், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு அவர் கிளம்பிடுறாரு. ஒரு எரிய வந்து தூவி விட்டுருக்கிறாரு மீன் பிடிக்கிறதுக்காக. அவர் வந்துட்டு இப்போது இவர் யோசிக்கிறாரு, என்னடா கிளம்பிட்டாரா அப்படின்னுவோம். ஆமாடா ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரா அப்படின்னு. சரிடா கர்ணனை தான் கால் பண்ணிச்சு, துணி எடுக்க போகணுன்னு, வா போகலாம் அப்படின்றாங்க. என்னடா வெற்றி ஒரு மாதிரியாக இருக்குது அவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா அப்படின்றாங்க. திவ்யா சொன்ன மாதிரி இவர் நல்ல விதமாக தான்டா பேசுகிறாரு, ஆனால் அவர் சொல்கிற எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கர்ணாவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாரு, கர்ணாவை அதிகமாக நம்பாதீங்க, கர்ணா எப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் கர்ணாவை பற்றி எல்லாரும் சொல்லியும் நான் எதுவுமே நம்பினது கிடையாது. ஆனால் இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது யோசிக்கக்கூட ஒரு விஷயமா இருக்குது. ஸ்வேதாவோட வரன் அத்தனையுமே யாரோ பிளான் பண்ணி தான் கெடுத்துருக்காங்க, யாருமே வந்து வேணும்னே சம்மந்தம் நின்று போகலை, அதாவது பிளான் பண்ணி நின்றுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி நடந்திருக்கும், இவர் எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு ஒன்றும் புரியலை, எதுக்காக இவர் இதெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு. அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காரு, அவருக்கு தெரியாதா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு, அதான் அப்படி வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துப்பார் போல இருக்குது அப்படின்னு புலிக்குட்டி சொல்லுவோம். அதுவும் சரிதான்டா, ஆனால் எப்படி இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும், என்ன நாம் விசாரித்து பார்க்கலாமா, எப்படி ஸ்வேதாவுக்கு வரேன் எல்லாமே தள்ளி போச்சு, கர்ணாவும் அதுக்கடுத்து ஏன் ஸ்வேதாவுக்கு வேறு இடத்துல கர்ணா முயற்சி பண்ணாமல் அவங்க அத்தை பாடப்படத்தை பார்த்துட்டு அமைதியாக இல்லாமல் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் கடைசியில் எப்படி கர்ணாவே கல்யாணம் பண்ணிக்கிறனோன்னு மனசில் சந்தோஷமாகறான். கர்ணோடைய முகத்தில் மாற்றம் தெரியுதுடா புலி, எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி இந்த பிரபாரன் சொன்ன மாதிரி நாம் ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு, அதாவது விசாரித்து பார்க்கக்கூடாதுன்னு புலிக்குட்டி சொல்லுவோம். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க, துணி எடுக்க போகலான்னு எல்லாரும் கூப்பிடும்போது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீ போ நான் வரேன்னு சொல்லிடுறாரு வெற்றி. நீ இல்லாமல் எப்படிடா, நல்ல காரியம் நடக்கும்போது நீயும் வரணும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் கண்ணா நான் கடைக்கு வந்துடுறேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரேன், நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க, மகேஷ் எல்லாம் கூட்டிகிட்டு போங்க, மகேஷ் பாரு எவ்வளோ ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு. உடனே சரி வெற்றி சீக்கிரம் வந்துடு அப்படின்றாங்க. புளி வாட போகலாம் அப்படின்னுவோம். நானா வெற்றி கூட வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு ஒன்று. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி வெற்றியோ உனக்கு அதே மாதிரி புலிக்குட்டி போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறமா சரி வாடா வெற்றின்னு சொல்லிட்டு வந்த அத்தனை வரன்களுமே வெற்றிக்கு யார் யார் என்னென்னு தெரியும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு டீட்டெயிலாக விசாரிக்க போகிறாங்க. அப்படியே அவங்க வரும்போது எல்லாருமே ஒவ்வொரு ரீசனை சொல்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்கன்றாங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு மறைமுகமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, தானே ஆன மாதிரி தெரியல, என்னமோ வேணும்னே பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வந்து நேச்சுரலான ஒரு விஷயத்த சொல்லலை, எல்லாருமே சேக்கான ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. எல்லாருமே பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தான் சொல்கிறாங்க. விஷிக்கு இதை வச்சே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது எப்படிடா, அது எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க, எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி வேணும்னே செஞ்ச மாதிரியே இருக்கேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, வெற்றிக்கு இப்போ கண்ணை மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு பிரபாகரன் சொன்னதை வச்சு. ஸோ பிரபாகரன் கூட சேர்ந்துட்டு இனிமேல் பிரபாகரன் மூலிமா வெற்றி ஏதாச்சும் க்ளூவை கண்டுபிடிப்பாங்களா? ஸோ அபி மேலே எந்த தப்பும் இல்லை, ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கர்ணா தான். ஸோ ஸ்வேதாவோடைய கல்யாணத்தை முழுக்க முழுக்க நிறுத்தத்துக்கு காரணமே நம்ம கர்ணா தான். எதுக்காக கர்ணா அதை செஞ்சுருக்கணும் அப்படின்ற உண்மையே வெற்றி வந்து தெரிஞ்சுக்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.